எனக்கு ஒன்று புரியலைங்க. என் வீட்டில் மட்டும் தான் இப்படி நடக்குதா, இல்லை உங்கள் வீட்டில் இப்படி தான் நடக்குதான்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் மனசும் என் உடம்பும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் இதெல்லாம் செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேங்க. ஏதாவது ஒன்று சமைச்சிட்டு படுத்தா போதுன்னு படுத்துக்குவேன். இன்றைக்கி வந்து என் மனசும் மூளையும் வந்து நீ செய் பூங்குடி அப்படின்னு சொல்லிருச்சு, தட்டி எழுப்பிருச்சு. சரி ஓகே, அதனால் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு ஐட்டமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க. இது இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவை நான் சொல்கிறேன். இதுலேருந்து என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இதே வந்து எங்கள் வீட்டில் வந்து மாமா எனக்கு பிடிச்சது ஏதாவது செஞ்சு கொடுமாமா அப்படின்னு சொல்லி நான் மாசமானதுலேருந்து கேட்டுட்டு இருக்குங்க. ஆனால் இப்போ வரைக்கும் மனுஷன் பயபுள்ள செஞ்சு தர மாட்டேறாருங்க. எனக்கு வேலை இருக்குடி, வேலையை விட்டு போட்டு உனக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்க முடியாது. எனக்கு புரியலைங்க. மிஞ்சி போனால் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுமா செய்கிறதுக்கு? அந்த 1/2 மணி நேரம் நம்மளுக்காக ஒதுக்க முடியலையா? இவங்களுக்காக நம்ம நாள் கணக்காக உக்காந்துக்கிட்டு இன்றைக்கி என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன செய்யலாம், நைட்டுக்கு என்ன செய்யலாம், காலையில் என்ன செய்யலான்னு மூளையை கசக்கி 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 நம்ம ஒரு ஐட்டம் செய்கிறதுக்குள்ளே ஒரே ரிப்பீட்டடாக ஒரு ஐட்டம் வரக்கூடாது. டெய்லி ஒவ்வொன்றும் செய்யணும். ஆனால் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். பிடிக்கலைன்னா மூஞ்சி இப்படி தூக்குவாங்க, அது ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதே நம்மளுக்கு சரியான இரிட்டேட் ஆகுங்க. நேற்று கருப்பு கவனி அரிசி செஞ்சுருந்தேன், அதுக்கு அத்தனை திட்டு வாங்கினேங்க. ஏங்க, ஒரு உடம்புக்கு நல்லது ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கும்போது அவருக்கு வந்து சுகர் வந்து இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் டெஸ்ட் பண்ணணும். சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகர் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு மாத்திரை கொடுத்துருக்காங்க, சாப்பிட்ருக்காங்க. இந்த 2 டேஸாக தான் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் சரி பாவமே, நம்ம வந்து சுகருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி டெய்லி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பாரம்பரிய உணவு நான் எப்போவுமே எடுத்துக்குவேன். ஒரு சில டயத்தில் எனக்கு உடம்பு கரெக்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் செஞ்சு கொடுப்பேன். பசங்களும் சாப்பிடுவாங்க, நானும் சாப்பிடுவேன். அப்புறம் ரேஷன் அரிசி, கருப்பு அரிசி, மட்டை அரிசி, இது அப்புறம் வந்து இந்த இது வரகு அரிசி, இதெல்லாமே நான் சாப்பிடுவேங்க. எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டார். சரி மாமா இது மாதிரி சுகர் வந்துருச்சு, இனிமேலாவது நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது கண்ட்ரோல் ஆகும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொன்னால், நேற்று கருப்பு கவனி அரிசி செஞ்சுட்டேங்க. ஏன்னா திட்டு அத்தனை திட்டுறாருங்க. எனக்கு புரியல, அவங்க உடம்புக்கு சாப்பிட்றதுக்கு அவங்க சாப்பிட்ணுமா இல்லை நம்ம சாப்பிட்ணுமா? நீங்களே சொல்லுங்கள். மறக்காமல் வந்து உங்கள் வீட்டில் இப்படி இருக்காங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே வந்து எனக்கு தைராய்டு வந்து 10 வருஷம் ஆச்சுங்க. இதுக்காக வந்து நான் எனக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதோ இல்லை எனக்காக பாவம் பொண்டாட்டி கஷ்டப்படுறாளே, ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செஞ்சால் காலெல்லாம் வலிக்கும், இது மாதிரி நிறைய தைராய்டு இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்காக இது வரைக்கும் எதுக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் கிடையாது, நமக்காக வந்து எதுவும் செஞ்சு கொடுத்ததும் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம எல்லாமே பார்த்து செய்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு விஷயம் வரும்போது மட்டும் ஒன்று செஞ்சும் கொடுக்க மாட்டேறாங்க. அதே வந்து மனசே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு இந்த மாதமாக இருக்கிற டயத்துலேருந்து நான்வெஜ்ஜை விட எனக்கு வந்து வெஜ்ஜில் வந்து சாப்பிடணும் பிரியம் அதிகமாக இருக்குது. ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டா எனக்கு வந்து ஒரு மாதிரி எதுக்கழிச்சிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இந்த கடையில் அன்னபூர்ணா கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம் வச்சுருப்பாங்க இல்லையா, சோறு, குழம்பு, ரசம், இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவேன். ஆனால் வந்து அது வாங்கி கொடுக்க சொன்னாலும் கூட்டிகிட்டு போய், எனக்கு அங்கே போய் சாப்பிட்ணுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருக்கும். கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுங்க மாமா அப்படின்னாலுமே கூட்டிகிட்டு போக மாட்டாரு. வாங்கி கொண்டு தர, நீ வேணால் வீட்டில் வச்சு சாப்பிடு, உன்னை எல்லாம் கூட்டிகிட்டு போயெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்பாரு. நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வரும் நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் எனக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக போய் ஓரியாண்டு போய் நான் சாப்பிட்டு வருவேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வேணா, வீட்டில் எனக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு பெருசாக விருப்பம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது பார்சலாக நிறைய பார்சல் கட்டி கொடுக்கறதுனால எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. அதனால் வேண்டான்னு சொல்லிடுவேன். அதனால் இந்த டைம் ஹாஸ்பிட்டல் போகும்போது நான் போய் சாப்பிட்டு தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ண போகும்போது நான் போய் சாப்பிட்டு திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டு தான் அவங்க வந்தேன். அதே மாதிரி வீட்டில் ஒரு நாளைக்கு செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நான் ஒருவேளை அப்படி செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் நான் வீடியோ போடுறேன். இன்றைக்கி என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து கொள்ளுப்பருப்பு, ரசம், இதெல்லாமே செஞ்சேன். ரசம் மட்டும் வைக்கல, பழைய ரசம் இருந்துச்சு. அதனால வந்து வெண்டைக்காய் வந்து பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், கோவக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் வந்து கொள்ளுப்பருப்பு, அப்புறம் மாங்காய் ஊறுகாய் போட்டிருந்தேன். மாங்காய் ஊறுகாய் நேற்று போட்டது தாங்க. நேற்று வந்து ஊறுகாய் 3 நாள் ஊற வச்சு ஊறுகாய் போட்டுட்டேன். அப்புறம் என் பையன் வந்து மாங்காய் எனக்கு அரிஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு மாங்காய் வந்து மிளகா பொடி உப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தா அதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து வேறு என்ன செஞ்சேன், சாப்பாடு, பாவக்காய் புளி குழம்பு தாங்க செஞ்சேன். இந்த ஐட்டம் எல்லாமே செஞ்சேங்க. இன்னொரு நாளைக்கு நான் வந்து என்னென்ன சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுறேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐட்டம் பிடிக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐட்டம் பிடிக்கும். அதனால சரி இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்ளுப்பருப்பு வந்து எல்லாருமே எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அதை செஞ்சுட்டேன். எங்கள் அண்ணனுக்கு வந்து
பாவக்காய் புளிக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும், அதனால பாவக்காய் புளிக்குழம்பு செஞ்சேன். என் பெரிய பையனுக்கு வந்து கோவக்காய் பிடிக்கும், அதனால கோவக்காய். எங்கள் வீட்டுக்காருக்கு கோவக்காய் பிடிக்காது, எங்கள் அண்ணனும் சாப்பிட மாட்டான். அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வெண்டைக்காய், எங்கள் அண்ணனுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பிடிக்கும், என் சின்ன பையனுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பிடிக்கும், அதனால அதை செஞ்சுட்டேன். இந்த ஐட்டம் எல்லாமே நான் எதையுமே ஒதுக்க மாட்டேன், நான் எல்லாத்தையுமே எனக்கு சாப்பிடுவேன், பிடிக்கும்.